பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் எலியாவின் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 3வது நாளைக்கான கிருபை செய்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் நாம் சாபங்களெல்லாம் நீங்கி சுகமாய் வாழும்படியாய் அவர் நம்மளுக்காக சிலுவையிலே மரித்தார். ஆமேன். இன்றைக்கு அன்னையோட வாழ்க்கையில் சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள் அன்னையோட வாழ்க்கையில் பின்தொடர்ந்துக்கிட்டு அவங்கள நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட தடைகளை இன்றைக்கி முறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட நான் சொல்லப்பட்ட அப்பா அந்த வார்த்தைக்காக ஜெப குறிப்புக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அன்னைகளோட வாழ்க்கையில் தகப்பனே ஸ்தோத்திரம், நெக்ஸ்ட் லெவல் போக விடாதபடி அப்பா அவங்களோட வாழ்க்கையை தடை பண்ணி வச்சுக்கிற எல்லா சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், தரித்திரத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அன்னைகளோட வாழ்க்கையில் குடும்பங்களில் சமாதானம் இல்லை, அவங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்கள், பாவங்கள், தரித்திரங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, குடும்ப வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, அவங்களோட தகப்பனே அவங்களோட பொருளாதாரத்தை நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, பொருளாதாரம் இருளான ஒரு சூழ்நிலையில் காணப்படுது. அன்னையோட பொருளாதாரங்கள் அப்பா வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு புதலான பைக்குள்ளே போடுற மாதிரி இருக்கு. ஆண்டவரே இப்பேற்பட்ட சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ராஜா. கர்த்தாவே இந்த சாபத்தினால் அநேக ஜனங்கள் ஆண்டவரே வாழ்க்கையவே ரொம்ப வெறுத்து போய் காணப்படுறாங்க. ஆண்டவரே இந்த சாபங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாரி கட்டுகளில் யார் யாரெல்லாம் சிக்கி தவிக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தாமே நீங்கள் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக பேர் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. அநேக சாபங்கள், விக்கிரகத்துடைய அப்பா உடன்படிக்கைகள்னால ஆண்டவரே முன்னோர்கள் செய்த உடன்படிக்கைகளின் காரணமாக அநேக ஜனங்கள் அப்பா தகப்பனை கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த கட்டிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ஆனாலும் என்னால் வெளிவர முடியுதுன்னு சொல்லி அநேக ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனை தத்தளிப்பிலே கண்ணீரோடு இருக்கிறாங்க சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஜனங்களுடைய அப்பா கட்டுகள் எல்லாம் அத்தமாக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அந்த சாபங்கள் அப்பா பாவங்கள் எல்லாம் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் தாமே பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே பெரிய அடையாளங்களை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா அப்பா தகப்பனை கட்டுகள் அறுக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் சாட்சிகளோடு வரத்தக்கதாய் என் தேவன் பெரிய நீர் மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.